இயேசு சொல்லுகிற வார்த்தை கல் மனதையும் கரைத்திடும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனம் திரும்புதலுக்கான உபதேசத்தை மனிதர்களிடத்தில் சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். முக்கியமாக அவரை வெறுத்தவர்களும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கல் மனம் கொண்ட மனிதர்களிடத்தில் அவர் அன்பாக பேசினபோது அவர்களின் கல் மனம் கரைந்தது. அவருடைய பாதத்தில் விழுந்து அழுத ஒரு ஸ்திரீயின் சம்பவத்தை குறித்து பார்ப்போம். லூக்கா 7வது அதிகாரம் 36-50 வசனங்கள். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இந்த ஸ்திரீ விலை உயர்ந்த பரிமள தைலத்தை அவள் ஊற்றினது எதை விவரிக்கிறது என்றால், பெருமையோடு தன் மனம் போன போக்கில் கல் மனதோடு வாழ்ந்தவள். எல்லாரும் இயேசு சொன்ன வார்த்தைகளை கேட்டு எப்படி மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை அவள் முன்னமே கேட்டவள். இந்த உலகில் யாருமே அந்த பாவியான ஸ்திரீயினிடத்தில் அன்பு கூறவில்லை. இயேசு அவளிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவளுடைய கல்மனம் மாறியது. அவர் பாதத்தில் பரிமள தைலம் பூசி அவர் பாதங்களை முத்தம் செய்து அவரை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். இந்த ஸ்திரீ செய்தது இன்றளவும் பேசப்படுகிறது. இயேசுவின் வசனங்களை கேட்கிற யாவரும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர்கள் புது சிருஷ்டியாக மாற்றப்படுவது நிச்சயம். வசனங்களை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை மன்னித்து என்னை புது சிருஷ்டியாக மாற்றும். என்னை ஆசீர்வதியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.